என்னடா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கேன்னு பார்த்தா கரெக்டாக இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சு. நம்ம தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கும் நடுவில் தான் அந்த ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாங்க இந்த வீடியோவில் ஷார்ட்டாக என்னன்னு பார்த்துடலாம். நயன்தாராவோட லைஃப் ஸ்டோரி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து வர நவம்பர் 18 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல்னு சொல்லி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நவம்பர் 9 அன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ட்ரெய்லரில் கரெக்டாக 1 minute 12 secondsலேருந்து 1 minute 15 seconds வரைக்கும் நானும் ரவுடிதான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வீடியோ 1-2 கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தனுஷோட ஒண்டர்பால் ஃபிலிம்ஸ் தான் வந்து 400 கோடிதான் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு 3 seconds யூஸ் பண்ணதுக்காக 10 கோடி வந்து தனுஷ் கேட்டிருக்காரு. இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டு தான். பிகாஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துலேருந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி கேட்க தான் செய்வாங்க. அப்புறம் நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, நயன்தாரா வந்து 400 கோடிதான் படத்தில் இருக்க ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் சில சீன்ஸ் அந்த மாதிரி வந்து அதுக்கான என்ஓசி வேணும். பிகாஸ் அது வந்து என் லைஃப் கூட நல்லா கனெக்ட் ஆகும், அது வந்து எங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி என்ஓசி வந்து தனுஷ் கிட்ட ஆல்ரெடி அப்ளை பண்ணோம். அதுக்கு வந்து தனுஷ் வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணோம். ஏதோ அந்த ஒரு 3 seconds மட்டும்தான் வந்து நாங்கள் அந்த ட்ரெய்லரில் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்காக வந்து 10 கோடி கேட்குறதுலாம் ரொம்ப ஓவர் அந்த மாதிரி சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் நிறையா சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி நயன்தாராவும் தனுஷும் சேர்ந்த ஒரு யாரடி நீ மோகினின்னு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துருக்காங்க. அது போக நயன்தாரா வந்து தனுஷ் கேட்டார்னு சொல்லி எதிர்நீச்சல் படத்தில் வந்து ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் ஆனால் இப்படி ஒரு மூவியில் வந்து ஒரு சீன் கேட்குறதுக்காக தனுஷ் வந்து என்ஓசி கொடுக்கலன்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே, நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். டாடா, பை பாய்.